ஹலோ எவ்ரிவன். நான் தான் உங்க ஹார்லே ராஜ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சேனலில் இ ஐஓடி சம்மந்தமான வீடியோஸ் போடுவேன். கூட வந்து கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்டு சம் அதர் அப்ளைன்சஸ் வீடியோ போடுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்க ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஹச்பியோடைய ஸ்கேன் ஜெட் 2400ங்கிற இந்த ஸ்கேனர் தான். இந்த ஸ்கேனரோட ப்ராப்ளம் என்னென்ன, நம்ம இந்த ஸ்கேனரில் என்னென்ன செக் பண்ணோம், கூடவே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பண்ணோம், ஃபேஸ் பண்ணோம், கூட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம், அடுத்து இந்த கம்ப்ளீட் ஸ்கேனரை வந்து எப்படி டயக்னோசிஸ் பண்ணோங்கிற ப்ராப்பர் அண்டு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கூடவே வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அடுத்து எனக்கு இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது, அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன். கூட வந்து இந்த ஓல்டு ப்ராடக்ட் ஐ மீன் இந்த ஓல்டு ஸ்கேனர் ஜெட்டுக்கு வந்து இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜி, இப்போ இருக்க மாடர்ன் சிஸ்டமோட எப்படி கனெக்ட் பண்ணுறது. வேணா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரில் வித்தவுட் ஒயர்லெஸ் ஃபுல்லாக வந்து ஒயர்டு ப்ராடக்ட். அண்ட் இதுக்கு வந்து ட்ரைவ்ஸ் வந்து நம்ம ஓல்டு ட்ரைவ்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ட்ரைவ்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அது இன்றைக்கி இருக்கிற மாடலுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ரிப்பேருக்கோ இல்லை ஒரு ரெனோவேட்க்கோ ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வருது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்தோடனே வந்து பவர் கொடுத்து பார்க்குறதோ இல்லை ஒரு சப்ளை டேரெக்டாக மதர் போர்டு ஃபுல் ப்ராடக்ட் டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்குறதோ பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். வெண்ணலில் இருக்க டஸ்டஸாக இருக்கட்டும், க்ளீன் பண்ணும்போது தான் அது எதுவும் ப்ரோக்கன் ஆகிருக்கா இல்லை எதுவும் டஸ்ட்டு எதுவும் அடைச்சிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அதோட கேபிள்ஸ் அண்டு அதில் கனெக்டிங் ஒயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். அது பார்க்கும்போது தான் அதில் எதுவும் ப்ரோக்கன்ஸ் இருக்கா இல்லை வேறு எதுவும் அதர் எதுவும் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்டை பொறுத்தவரை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்னோசிஸ் பண்ணும்போது எந்த ஒரு கேபிளில் வந்து ஃபிசிக்கல் டேமேஜஸ் எதுவும் இல்லை. ப்ரா ஸ்கேனர்லேயே வந்து எக்ஸ்டீரியராக எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லை. ஓகே, நான் இதில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பவர் சப்ளை கொடுத்து பார்க்குறேன். எதுவும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, அப்படியே நார்மலாக இருந்தது. செக் பண்ணி பார்த்ததில் எதுவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு, ஐ மீன் பவர் கனெக்ஷன் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அந்த கேபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக அந்த அடாப்டருக்கு ஈக்குவலான என்னோடய அடாப்டர் ஒன்று பழசு இருந்தது. அந்த அடாப்டர் எடுத்து வச்சு நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அந்த கனெக்டிங் அடாப்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது சம் அதர் சேம் வோல்டேஜ் சேம் ஆம்ப் இருக்குதான்னு பார்த்தா சேமாக தான் இருந்தது. நான் அதை கனெக்ட் பண்ணி உடனே அதை பவர் சப்ளை கொடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்கேனர் ஆன் ஆனிச்சு. ஓகே, பவர் சப்ளை ஆன் கொடுக்குறது மதர் போர்டுக்கு சப்ளையாக வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமேலு நான் அடுத்து அந்த ஸ்கேனர் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணதுக்கப்புறமேலு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாங்கிற இது பார்த்துக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ டேப் கிடையாது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் டேப்பு. ஒரு 4 லாக் இருக்குது. அந்த 4 லாக்கை கட்டினா போதும் இந்த ஸ்கேனர் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜஸ் எதுவும் டேமேஜஸ் இருக்கா இல்லை எதுவும் ஓரத்தில் எதுவும் டஸ்டஸ் எதுவும் அடைச்சிருக்காங்கிறத பார்த்துக்கணும். நான் இப்போதைக்கு இந்த ஸ்கேனர் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நார்மலாக நம்ம பேசிக்காக என்ன பண்ணுமோ அது மாதிரி கண்ணாடி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேஜர் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்ணில் படுமோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்ணாடியோட இன்டீரியராக இருக்கட்டும் எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் ஒரு நார்மல் கண்ணாடி க்ளீனிங் சொல்யூஷன் தான். கிளாஸ் க்ளீனிங் சொல்யூஷன் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தேன். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறமேல் நம்ம அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கிற கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் க்ளீன் பண்ணி ஒரு சாஃப்டான கிளாத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அது க்ளீன் பண்ணதுக்கப்புறமேலு ஓகே, இப்போ நம்ம போர்டுக்கு மெயினான ஒரு ப்ராடக்ட் இருக்கா அந்த இதுக்கு வருவோம். மெயினான காம்போனன்ட்ஸ் இருக்கிற அந்த போர்டு எடுத்துக்கிட்டு என்னென்ன எதுவும் அழுக்கு இருக்கா டஸ்ட் எதுவும் இருக்காங்கிறத பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு அதோட ரொட்டேட்ரி ஒன்று இருக்கும். அந்த ரொட்டேட்ரியை வந்து மூமெண்ட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகுதாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக மூவ் ஆகலை அப்படின்னா லைட்டாக ஆயில் ஐட்டம் போட்டால் போதும். நம்ம நார்மல் லோ ஆயில் போட்டால் போதும். ரொம்ப பிசுப்பான ஆயில் போட தேவையில்ல, நார்மல் ஆயில் போட்டால் போதும். அப்புறமேல் மதர் போர்ட்ஸில் எதுவும் ஷார்ட் சர்க்யூட்ஸ் இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அந்த மதர் போர்டில் இருக்க ஷார்ட் சர்க்யூட் எதுவும் இருக்குதா, இனி எதர் காம்பனண்ட் எதுவும் ஐசி எதுவும் ஷார்ட் ஆகிருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கணும். நம்ம டேரெக்டாக நம்ம கண்ணில் பார்த்தா தெரியாது, நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணணும். நான் ஏன் இங்கே மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணணும் டேரெக்டாகவே செக் பண்ணுறேன் அப்படின்னா, வேணால் பவர் சப்ளை வருது. பவர் சப்ளை வரனால மதர் போர்டில் பெருசாக இஷ்யூ எதுவும் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் ஒரு செக்கிங்க்காக எதுவும் ஸ்பைடர் எதுவும் கூடி கட்டியிருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும், பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காக மதர் போர்டை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிக்கிறேன். மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணும்போது என்ன மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணமோ அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நானே கூட டிஸ்மேண்டில் பண்ணும்போது நான் நார்மலாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். திரும்ப அசெம்பிள் பண்ணும்போது ஒரு சின்ன லாக் இருந்தது. அந்த லாக் எனக்கு சரியாக இருந்தது, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அந்த லாக் போடுறத வந்து செக் பண்ணி போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து ரொட்டேட்ரி, இதுதான் அந்த ரொட்டேட்ரி. அங்கே ஒரு டேட்டா இருந்தது. அந்த டேட்டா கனெக்ஷன்ஸை வந்து பார்த்து பவர் சப்ளைஸ் அண்ட் டேட்டா கனெக்ஷன் ஒயர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். எதுக்காக அந்த கேபிள்ஸ் வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம மதர் போர்டை டிஸ்மேண்டில் கொள்ளும்போது அந்த ஒயர்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறமேலு பவர் சப்ளை டேரெக்டாக கொடுத்து பார்த்தா பவர் ஆன் ஆகுது, லைட்டும் இண்டிகேட் ஆகுது. ஓகே அப்படின்ட்டு வேறு எதுவும் வெயிட் பண்ணி பார்த்தேன், எதுவும் ஹீட் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை வேறு எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை வேறு எதுவும் டேமேஜஸ் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்தேன். எதுவும் டேமேஜ் இல்லைங்கிறதுக்கு அப்புறமேல் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேலு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமேலு அந்த ப்ராடக்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம க்ளீனிங் ரொம்ப முக்கியம். டஸ்ட்டு இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சுக்கணும். 3 பின் கனெக்டர் போச்சா, இல்லை அடாப்டர் போச்சான்னு ஒரு டவுட்டு. அதுக்காக நான் 3 பின் கனெக்டர் எல்லா கேசஸ்லேயும் டேரெக்டாக கொடுத்து பார்க்கணும்னு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி மல்டிமீட்டரில் வந்து பீப்பில் வச்சு அந்த பீப் சவுண்ட் லைன் கிடைக்குதாங்கிறதே பார்த்தா போதும். எர்த்துக்காக இருக்கட்டும், லைனுக்காக இருக்கட்டும், அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து இல்லை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண போதும். சம் ரேர் கேசஸில் மட்டும் நம்ம டேரெக்டாக பவர் சாக்கெட்டில் கொடுத்து செக் பண்ணலாம். அவுட்புட் வருதாங்கிற செக் பண்ணுறதுக்காக நான் என்னோடய சிஸ்டமை டேரெக்டாக எடுத்து வச்சு அந்த சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுக்கான டேரெக்டாக டேட்டா கேபிள் மூலமாக ஸ்கேனர்லேருந்து என் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கனெக்ட் பண்ணும்போது தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டுன்னா, இதுக்கான டிரைவர்ஸ் வந்து என்னோடய சிஸ்டமில் இல்லைங்கிறது தெரிஞ்சுது. மேனேஜ்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுது. நான் அதுக்கான டிரைவர்ஸை அடுத்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவுட்புட் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அது வந்து நார்மல் ஸ்கேனருக்கான அப்ளிகேஷன் தான். இதுக்கான அப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு ஹெச்பி ஸ்மார்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. ஆனால் அந்த ஹெச்பி ஸ்மார்ட்டுங்கிறது வந்து ஓவர் ஹை அண்ட் கான்ஃபிகராக இருந்தது. நம்மளுக்கு இப்போதைக்கு டெஸ்டிங்க்கு தேவையான மாதிரி நார்மல் கான்ஃபிகரோட இந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் டு பிடிஎஃப்ங்கிற இந்த அப்ளிகேஷன் இருந்தது. இது எல்லா வகையான ஸ்கேனர், ஹெச்பி ஸ்கேனராக இருக்கட்டும், எப்சனாக இருக்கட்டும், எல்லா ஸ்கேனருக்கும் சப்போர்ட் ஆகுங்கிற மாதிரி போட்டிருந்தது. ரிவ்யூவில் பார்க்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு நான் இதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டேரெக்ட் மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கனால வேறு எங்கேயும் நம்ம போய் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் ஸ்டோர்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் ஆகலங்கும்போது டிரைவர்ஸ், அதுக்கான டிரைவர்ஸ் வந்து பார்க்கும்போது லேட்டஸ்ட்டு டிரைவர்ஸ் விண்டோஸ் 11க்கான டிரைவ் கிடையாது. அப்போனா விண்டோஸ் 7ஓட டிரைவர்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நம்மளோட சிஸ்டமோட கான்ஃபிகர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேல் மேனேஜில் போய் செக் பண்ணிக்கிட்டோம். எந்த இஷ்யூ இல்லாமல் பஸ் பாரில் கனெக்ட் ஆகிருக்கானு. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேல் நம்ம டேரெக்டாக அந்த டிவைஸை வந்து நம்ம அப்ளிகேஷனில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். டேரெக்டாக இருக்குது. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேலு நான் சும்மா என்னோடய ஐடி கார்டை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஐடி கார்டு காட்டுச்சு, ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் செக் பண்ணி பார்த்தேன், ஓகே காட்டுது. அடுத்து என்னோடய ஃபோட்டோ அப்லோட் வச்சு செக் பண்ணி பார்த்தேன், அதுவும் காட்டுச்சு.
ஸ்கேன் பண்ணி அவுட்புட் வர ஃபைலை வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த பிடிஎஃப் வேணால் பிடிஎஃப் இல்லை ஜேபிஜியாக வேணுமோ ஜேபிஜி எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.